தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்துடன் தேமுதிக கூட்டணி அமைப்பது குறித்த அறிவிப்பு அடுத்த ஆண்டு 2026 ஜனவரி 9 நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் முறையான அறிவிப்பு வெளியாகும் என்று விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2005 ஆண்டு நடிகர் விஜயகாந்த் அவர்களால் தேமுதிக என்ற அரசியல் கட்சி தொடங்கினார். தவேக தேமுதிக கூட்டணி அமைப்பது குறித்து கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி 9 நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை அடுத்த ஆண்டிப்பட்டி கோட்டை பகுதியில் தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற விஜய் பிரபாகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தேமுதிக வளர்ச்சியை நோக்கி செல்வது மகிழ்ச்சியாக உள்ளது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்ததற்காக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். ஆனால் தற்போது தேமுதிகவின் வளர்ச்சி மட்டுமே எங்கள் நிலைப்பாடாக உள்ளது. தவேக தேமுதிக கூட்டணி அமையுமா என்பது குறித்து அடுத்த ஆண்டு ஜனவரி 9 கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் பொதுச் செயலாளர் பிரேமலதா முறையாக அறிவிப்பார் என தெரிவித்து உள்ளார். குறிப்பாக 2005 ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை கேப்டன் விஜயகாந்த் தொடங்கினார். இவர் கட்சியின் நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார். ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவராக இருந்த ராமு வசந்தன் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். 2006 ஆண்டு நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார் கேப்டன் விஜயகாந்த். இத்தேர்தலில் மற்ற தொகுதிகளில் போட்டியிட்ட அக்கட்சியை சேர்ந்த மற்ற வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வியை தழுவினர். பின்னர் 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கேப்டன் விஜயகாந்த். இத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்று 29 இடங்களில் வெற்றி பெற்று தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. 2011 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து வந்தார் கேப்டன் விஜயகாந்த். 2006 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரையில் ஆட்சியில் இருந்த திமுக இத்தேர்தலில் 23 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக கூட வெற்றி பெற முடியாத பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2011 தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களால் திமுக தூக்கி வீசப்பட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பின்னர் 2016 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார் கேப்டன் விஜயகாந்த். இவர் அணியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். அத்தேர்தலில் இவர் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அத்தேர்தலிலும் இவரும் இவருடைய கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்தனர். இவர் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் 34,447 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக 89 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக திமுக ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் தேமுதிக 2011 பிறகு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் என தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தோல்வியை தழுவி வருகிறது. அதேபோல் 2014, 2019 மற்றும் 2024 ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தேமுதிக படுதோல்வியை சந்தித்து உள்ளது. அதேபோல் உள்ளாட்சி தேர்தலிலும் அக்கட்சி தோல்வி தழுவி உள்ள நிலையில் தேமுதிக மக்கள் செல்வாக்கை நாளுக்கு நாள் இழந்து போட்டியிடக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்நிலையில் 2026 ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவுடன் கூட்டணி தொடர்வதா அல்லது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தவேகவில் இணையுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். 2014 முதல்
தொடர்ந்து தோல்வியை தழுவி வரும் தேமுதிக 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையாவது வெற்றி பெற்று கட்சியை உயிர்ப்புடன் வைத்து கொள்ள அக்கட்சி போராடி வருகிறது. தமிழகத்தை ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெறப் போகிறதா? தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக கூட்டணியை தக்க வைத்து கொள்ள போகிறதா? நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தாவேகா கூட்டணியில் இடம்பெற்று தேர்தல் சந்திக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் 1920 முதல் 2021 வரையில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. 1920 முதல் 37 வரையில் நீதி கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றது. 37 முதல் 67 வரையில் தமிழகத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி. இடையில் குடியரசுத் தலைவரின் ஆட்சியும் அமல்படுத்தப்பட்டது. 1967 முதல் 2026 வரையில் 59 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இரு திராவிட கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இதில் 1967 முதல் 71 வரையில் தொடர்ந்து 10 ஆண்டுகள் திமுகவுடன் ஆட்சி நடைபெற்றது. 1977 முதல் 2021 வரையில் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறது. இதில் 1977 முதல் 2021 வரையில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 3 முறை ஆட்சியை தக்க வைத்து கொண்டது. அதேபோல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 2 முறை ஆட்சியை தக்க வைத்து கொண்டது. ஆனால் திமுக 1989 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு முறை கூட தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறாத நிலையில் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறிதான். திமுக தலைமையிலான கூட்டணி பலமான கூட்டணி, கட்டுக்கோப்பான கூட்டணி என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் மக்கள் அந்த கூட்டணிக்கு செல்வாக்கு உள்ளதா இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக அரசு அந்த மாநில மக்களுக்கு என்னென்ன செய்து தர வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது. அந்த கடமையும் பொறுப்பையும் திமுக முற்றிலுமாக தட்டி கழித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒரு மாநிலத்தில் குற்றம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும், சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு குடிமகனின் உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டும், குடிமகனின் உடைமைகளை பாதுகாப்பு தர வேண்டும், அடிப்படை உரிமைகளை செய்து தர வேண்டும், பெண்களின் கற்பை பாதுகாக்க வேண்டும், குற்றம் நடைபெறாமல் தடுக்க வேண்டும், சிறந்த நிர்வாகத்தை தர வேண்டும், தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஒழுங்குபடுத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இவை அனைத்தும் ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற ஒரு கைமாறு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இதை அனைத்துமே திமுக அரசாங்கம் இப்போது செய்யவில்லை. அண்ணா அறிவாலய திமுக என்பது மக்களின் வரி பணத்தை முற்றிலுமாக சுரண்டக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி மாறிவிட்டது. இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் சுரண்டி கொள்ளையடித்து லட்சக்கணக்கான பணத்தை சேமித்து வைக்கின்ற கட்சியாக ஆட்சியாக திமுக மாறிவிட்டது. அதாவது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக ஆட்சியாக திமுக முற்றிலும் இல்லை. இந்த நிலையில்தான் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்பதற்காகவே நடிகர் விஜயால் தொடங்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இந்த வெற்றி கழகத்தில் இன்னும் எந்த கட்சியும் கூட்டணி சேரல. ஆனால் அடுத்த 6 மாதத்தில் ஒரு வலுவான கூட்டணியை நடிகர் விஜய் அமைக்க இருக்கிறாரு. அதே போல அதிமுகவும் பாஜகவும் திமுகவுக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியை அமைத்து தேர்தல் சந்திக்க போகிறாங்க. இந்த தாவேகா கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு மாற்றாக இன்னொரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சி எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்தே களம் கண்டு வருகிறது. ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, இன்னொரு பக்கம்
நடிகர் விஜயா தொடங்கப்பட்டுள்ள தாவேகா கூட்டணி, மற்றொரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி, இதை தாண்டி மக்கள் கூட்டணியும் திமுகவுக்கு முற்றிலும் எதிராக உள்ளது. எனவே மக்கள் கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நடிகர் விஜய் கட்சி, நாம் தமிழர் கட்சி, இதையெல்லாம் 4 கூட்டணியும் சேர்ந்து திமுகவை நிரந்தரமாக வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவதற்கான தேர்தலாகத்தான் 2026 தேர்தல் வந்து இருக்க போகின்றது. 2026ஓட திமுகவுடைய சகாப்தம் முடிந்தாலும் முடியலாம். ஏனென்றால் 1920 முதல் 37 வரையில் நீதி கட்சி ஆட்சி இன்னைக்கு இல்லை. 1937 67 வரையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இன்னைக்கு இல்லை. இரு திராவிட கட்சி ஆட்சி, அதில் முதல் திராவிட கட்சி ஆட்சி திமுக ஆட்சி. இந்த திமுக ஆட்சியும் 2026ஓட வீட்டுக்கு வந்து அனுப்பப்படுவதில் தமிழ்நாட்டு மக்களும் உறுதியாக இருக்கிறாங்க, இந்த 3 கூட்டணியும் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த திமுக தலைமையில் இடம்பெற்றுள்ள ஒரு 13 கட்சிகளை வந்து அது தலைவர்களை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டணியிலிருந்து வெளியேறாத வகையில் பணத்தை கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி கவர்ச்சிகரமான வார்த்தையை பேசி கட்டுக்கோப்பாக வைத்திருக்காங்க. கூட்டணி கட்டுக்கோப்பு திமுக கட்டுக்கோப்பு, ஆனால் தமிழ்நாடு கட்டுக்கோப்பா இல்லை. நிச்சயமாக வந்து இந்த 4 கூட்டணியை திமுக எதிர்கொண்டு வெற்றி பெறுமா? வெற்றி பெற வாய்ப்பில்லை. குறிப்பாக திமுகவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1991ஆம் ஆண்டு ஏற்பட்ட தோல்வி, 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட தோல்வி போன்று 3வது முறையாக 2026ஆம் ஆண்டு ஒரு படுதோல்வியை திமுகவை சந்திக்க இருக்காங்க. ஸோ திமுகவுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு திமுக கைமாறா எதையுமே செய்யலை. சட்ட ஒழுங்கு பாதுகாக்கலை, பெண்களின் கற்பை பாதுகாக்கலை, தமிழ்நாட்டை வந்து கட்டுக்கோப்பாக வைத்தில்ல, தமிழ்நாட்டு மக்களினுடைய அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கல, தமிழ்நாட்டு உடைமைகளை வந்து பாதுகாக்கலை, தமிழ்நாட்டு உரிமைகளை வந்து பாதுகாக்கலை, அதேபோல் சிறந்த நிர்வாகம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களை ஒழுங்குபடுத்தலை, தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு என்பது செயலிழந்து விட்டது. தினந்தோறும் கொலை, கொள்ளை, வழிபறி, பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம், அதாவது மது போதையில் தமிழ்நாடு வந்து அப்படியே முழுகி உள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தில் தமிழ்நாடு மூழ்கி உள்ளது. ரவுடிசம் என்பது தலை விரித்து ஆடுகிறது. ஆம்ஸ்ட்ராங், அதாவது ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையிலேயே படுகொலை செய்யப்பட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஆளுங்கட்சி உதவியோடு தான் நடைபெறுகிறது. ஆனால் குற்றவாளி இதுவரையில் கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்று சொல்லப்போனால், ஆளுங்கட்சி என்பது திமுக எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த ரவுடிசம் வந்து அதிகரித்துவிடும். கொலை கலாச்சாரம், கொள்ளை கலாச்சாரம், வழிபறி கலாச்சாரம், பெண்கள் மீதான பாலியல் கலாச்சாரம், சமூக அநீதி, நீதிக்கு எதிராக சமூக அநீதி வந்து தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த முறை வந்து நிரூபணம் ஆகிவிட்டது. 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசும் இப்படிதான் செயல்பட்டது. தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசும் இப்படிதான் செயல்படுகிறது. கலைஞர் ஆட்சிக்கும் ஸ்டாலின் ஆட்சிக்கும் எந்தவித மாற்றமும் கிடையாது, ஒரே விதமான ஆட்சி தான். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து 2026 திமுகவை வீழ்த்தி நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பி ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் தான் 2026 தேர்தலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.